வணக்கம். இது இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்றைக்கி நான் உங்கள் கூட பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாகவே கரெக்டாகவே பாட்காஸ்ட் வந்திருக்காது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து கோவிட் வந்துருச்சு. போய் 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 ஏய் ஆமாம், கோவிட் வந்துருச்சு. பொய்யா? ஆனால் போவீங்களா? கோவிட் வந்துருச்சு. அதுக்கு எனக்கு முன்னாடியே நீ ஒழுங்காக பாட்காஸ்ட்லாம் போடுறதில்ல. போடல. ஆனால் ஆமாம், அப்போ இந்தியா போயிட்டீங்க தனியாக விட்டு, அங்கே இருந்தால் போடல. ஸோ கோவிட் வந்துருச்சு. சரி போடலாம் அப்படின்னு வரப்போ கோவிட் வந்துருச்சு. மறுபடியும் கோவிட் வந்துருச்சு. எனக்கு கோவிட் பீக்ல இருக்கிறப்ப கூட கோவிட் வரல, ஆனா இப்ப கோவிட் வந்துருச்சு. ஓகே ஓகே, இந்த வில்லு பாட்டு மாதிரி படம் வச்சிட்டீங்க. சொல்லுங்க. ஆமாம், எனக்கு கோவிட் வந்ததை பத்தி சொல்லுங்க. கோவிட் வந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கோவிட் வந்துருச்சு. என்னால அதை நம்பவே முடியல. என்னடா டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துருச்சுமா? ஆ, உனக்கு அந்த ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாச்சு. ஆமாம். அர்ஜென்ட் அந்த கேரில் போய் ஆமாம், கொஞ்சம் அதிகமாக ஃபீவர் எல்லாம் உடம்பெல்லாம் வலிச்சுட்டு ஏதோ பண்ணுதுன்னொன்னே இங்கே ஃப்ளூலாம் வரும்ல, இங்கே ஃப்ளூ வரும்ல, அந்த மாதிரி ஃப்ளூ இருக்கும் அப்படின்னு நினச்சோம். நான் நினச்சேன். அங்கே போய் அவங்க அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னோடனே, அட பாவீங்களா, எனக்கு 2020லேயே வரலையடா, இப்போ எப்படா வந்துச்சு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியிலேயே சுற்றிட்டு இருந்தேன். கொஞ்சம் என்ன சொல்ல, வச்சு செய்யவும் செஞ்சுச்சு, எல்லா சிம்டம்ஸும் வந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு ரீசன் பாட்காஸ்ட் போடாததுக்கு. ஓகே, அப்படி சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்க்குறேன். இல்லை, சரி ஒரு அனுதாப ஓட்டு வாங்கலாமே அப்படின்னு தான். ஸோ இன்னைக்கு நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலத்து ஹஸ்பண்ட்ஸ் பற்றி, அதை பற்றி பேசலாம் தான் இன்னைக்கு. அதுக்கு தான் இவங்க ஆமாம் சொல்கிறதுக்காக இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இல்லை, ரொம்ப நாளாக பாட்காஸ்ட் போடவே இல்லை. திரும்ப தனியாக உட்காந்து பேசல, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, அதான் ஒரு ஒரு துணையாக இருக்குது. பார்த்தீங்களா, இதான் இந்த காலத்து ஹஸ்பண்ட்ஸ். ஓ, இந்த கால ஹஸ்பண்ட் அந்த கால ஹஸ்பண்ட் பற்றி பேசுகிறீங்க? இல்லை, என்ன சொல்ல, இந்த படம்லாம் வரும்ல, கிரேட் இந்தியன் கிச்சன், அப்புறம் இந்த கட்டா குஸ்தி, ஜே ஜே ஹே, இது எல்லாமே ஆக்சுவலாக ஜே ஜே ஹே கட்டா குஸ்திக்கெலாம் நான் பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் போடலை. ஆனால் கிரேட் இந்தியன் கிச்சனுக்கு தெரில, போடல. இதனாலையும் கிரேட் இந்தியன் கிச்சனுக்குலாம் போட்டிருந்தேன். பார்த்தீங்களா இப்படி இருக்காங்க, பார்த்தீங்களா அப்படி இருக்காங்க, பார்த்தீங்களான்னு திட்டுறதுக்கு முதல்ல வந்துடுவேன். ஆனால் ஒரு நல்ல விஷயங்களை இதுவரை பெருசாக ஷேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. சரி, அதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்ட். ஓகே, நன்றி. நல்ல விஷயங்கள்லாம் பெண்களை பற்றி நாங்கள் பேசணும் அப்படின்னு பேசுவோம். இந்த காலத்தில் நல்லா இருந்தாங்க, இந்த காலத்தை பாருங்க எப்படி இருக்காங்க. ஓஹோ, இப்படி பேசுறதுனால தான் அந்த படத்துக்குலாம் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நாங்கள் பேசணும். இந்த கால பெண்களை பாருங்க, இல்ல, இப்போ கோலம் போட தெரியுதாம்மா, கோலம் ஏன் போட தெரியும், சமைக்க தெரியுதா, ஸ்விக்கியில் ஆர்டர் போட தெரியுது. சமைக்க ஐ நோ குக்கிங். ஓகே, நீ இந்த கால பொண்ணு கிடையாதுமா, நீ என்னம்மா நீ? நான் வந்து 90ஸ்ல, ஆல்மோஸ்ட் 90ஸ்ல பிறந்த அந்த ஜென்ரேஷன் ஆண்கள் இப்போ ஹஸ்பண்டாக இருக்க ஆண்கள் பற்றி தான், இவங்களை பற்றின்னு இல்லை, இன் ஜென்ரல். அந்த நம்ம அம்மா அப்பா, அது அவங்களுக்குலாம் கல்யாணமே ஆயிருக்காதுல்ல, ஆயிருக்குமோ தெரியல. சரி, ஆயிருந்தா ஸ்கூல் பசங்க எல்லாமே போலீஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, எல்லாரும் அதுக்கு கல்யாணம் ஆனவங்க எல்லாரும்னு வச்சுக்கோங்க போங்க. நம்ம அப்பா காலங்கள் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்தடுத்த தலைமுறையில் வந்தவங்க. ஸோ சொல்லுமா, முதல்ல என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க? முதல்ல இன் ஜென்ரல், நான் நீங்கன்னு இல்லை, என்னைய பத்தி சொல்லலையே. ஐயோ, நான் தான் இதுக்கு பலியாடா, நான் அப்படிலாம் வரலங்க. நான் உங்களை தான் வச்சு நிறைய சொல்ல முடியும். எல்லாரும் வீட்லயும் போய் ஹஸ்பண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். ஆமா, நானும் ஹஸ்பண்ட் எல்லாம் பார்த்தது கிடையாது. இல்லை, நம்ம இன் ஜென்ரல் நம்ம பார்ப்போம்ல, எங்கள் அண்ணன் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அது உண்மைதான். எங்கள் அப்பா அது மாமா அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம்ல, அவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்ததை விட, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா சப்போர்ட்டிவாக இருந்ததை விட, நான் இந்த ஜென்ரேஷன் மக்கள் வந்து ஒய்ஃபுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க தான். அதுவும் தப்பு தான், அது அப்படிலாம் சொல்ல, நல்ல விஷயம்தான். நான் இங்கே பார்க்குறோம்ல, இப்போ யூஎஸ்லையும் பார்க்குறோம்ல, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லைக் ஒரு இது செஞ்சாதான் அது செஞ்சாதான் அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தவங்களும் இன்னவே அவங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு எல்லாரையுமே பார்த்தா தோணும். எனக்கு இதை பற்றி பேசல. ஐயோ, உங்க பேர் என்ன, அவங்க பேர் என்ன எனக்கு மறந்துடுச்சு. தமிழ் பூமியில வந்து அவங்க பேர் என்ன அப்படின்னா சொல்லணும். அதான் சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட். இல்லை நித்யா, இல்லை, கரெக்ட். இல்லை, அவங்க எது சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தவங்க பேசுனாங்க, நித்யா பேசுனாங்களா இல்லை இன்னொருத்தவங்க பேசுனதான்னு எனக்கு தெரியல.
இந்த காலத்துல வந்து பசங்கள்லாம் வந்து ஒய்ஃபை வேலைக்கு அனுப்புறதுக்கு, குழந்தைய பார்த்துக்கிறேன், வீட்டை பார்த்துக்கிறேன், நீயும் வேலைக்கு போ, ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாத்துலேயும் ரொம்ப ஆதரவாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் வேலைக்கே போகாமல் ஹோம் மேக்கர்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு இருக்குங்க நித்யாதான் நித்யாதான் அப்படி சொல்லி சொன்னாங்கல்ல. நித்யாதான் சொன்னாங்க. So, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப இப்போ எனக்காக இவங்க ரொம்ப யோசிப்பாங்க. நான் நான் வந்து என்னுடைய வெல்பீயிங், என்னுடைய மென்டல் ஹெல்த் அதுக்கெல்லாமும் நிறைய என்ன சிரிக்கிறீங்க? மென்டல் இல்லைன்னா நம்ம உயிர் எடுப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு என்னது இல்லைன்னா நம்ம உயிர் எடுப்பாளே ஏதோ யோசிச்சிருவோம் அப்படின்னு. பாருங்களேன், அதுக்கெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. இப்போ மூஞ்சிக்கு எங்க முன்னாடி புகழாத அப்படின்னு. எங்க இப்போ எனக்கு என்னன்னா இப்போ இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் தானே, அந்த படத்துல வந்து எப்படின்னா இப்படி ஒரு அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்தா அந்த பையன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த மாமனாரும் அப்படிதான் இருப்பாரு, அதே மாதிரி அந்த பையனும் இருப்பான். ஸோ அப்படித்தானே காட்டியிருப்பாங்க. இப்போ நான் பார்த்து இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை ட்ரீட் பண்ணதை விட எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணியை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான், எதுனாலும் நீ பண்ணு வை அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல, இந்த மக்களோட அப்பா எல்லாருமே, இந்த 90s பிறந்த பசங்களோட அப்பா எல்லாருமே அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. ஆனாலுமே இந்த காலத்து பசங்க வந்து ஹஸ்பண்ட் ஆகுறப்போ நிறைய சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். 1 பாயிண்ட். ஓகே, எனக்கு பொண்ணு கிடைக்கலம்மா. பொண்ணு கிடைக்கலன்னா கிடைச்ச பொண்ணு ஒழுங்காக பார்த்துக்கணும், அது வேற. ஐயோ ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அதனால. கடவுளே, அதுக்குன்னு கல்யாணம் தான் ஆயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்றத பத்தி நான் பெருசா அதான் பேசல. நான் என் அததான் பர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டு சொல்கிறேன், இருக்கேன், நான் அப்படி தப்பு கலாய்க்க சொல்லலையம்மா. கூடாது. சரி, நீங்க பார்த்தது சொல்லுங்க. நான் எந்த ஹஸ்பண்டையா? விதத்துல இன் ஜெனரல் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க ஓகே, ஹஸ்பண்ட்ஸ் அப்படி. சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. இதையே திரும்ப திரும்ப பேசுதுங்க பாரு, பாட்காஸ்டுக்கு எதுவும் ஏம்மா, இல்லைன்னு நான் நினைக்க வந்து போறாங்க. பெண்கள் ஹஸ்பண்ட் சைடு பேசுறது பெருசாக யோசிக்கணும்ல. சப்போர்ட்டாக தான் இருக்காங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. ம். சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நீ சொல்கிற, பட் எஸ் மாறி இருக்கு தானே ஆ, கொஞ்சம். இல்ல ஆனால் ஏன் மாறி இப்போ இருக்குன்ற கொஸ்டினுக்கு தான் நம்ம வரணும். ஏன் மாறி இருக்கு? ஏன் மாறி இருக்குன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. என் பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் அதுக்காகலாமா? சொல்ல முடியும். அதுக்காக மாறிடுவாங்களா? அதுவும் மாறி இருக்கு. 90s கிட்ஸ்லாம் பாதி பேர் கல்யாணம் ஆகாம தெரிஞ்சாங்க. நாங்கள் அதுக்காக மாறிடுவாங்களா? பேசிக்கலி 90s கிட்ஸ் கொஞ்சம் அப்படி தான் வளர்ந்துட்டாங்க போல். நாங்கள் வளரும் போது அப்படி நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். ஓ, வளரும்போது நல்லவங்களாவே ஆமாம், வளர்ந்தீங்களா? நாங்கள் வளரும் போதெல்லாம் இந்த அளவுக்கு வைலன்ஸ்லாம் கிடையாது, துப்பாக்கி சுட்டுறது அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இல்லை. ஆ, அதனால நாங்கள் நல்லவங்களாக வளர்ந்து ஆ, எல்லாரையும் நல்லா பார்த்துக்குறோம். ஓ, நாங்கள் பேசிக்கலி ஒய்ஃப்னு கிடையாது, ஓவராலாகவே நாங்கள் ஒரு நல்ல மனிதர்களாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் உலகத்தில். 90s என்ன கிட்ஸ் ஓவரா பேசுறாங்க? இவன்கிட்ட பேச விட்டுருக்கூடாது அப்படின்னு தோணுதில்லை உங்களுக்கு? இல்ல இல்ல. தோணலை போல. சரி, அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஆ, இல்லை, அதனால அதோட எக்ஸ்டென்ஷன் இல்ல தானே. இப்போ சரி, இங்கே நான் ஒரு மாதிரி இருந்துட்டு அங்கே ஒரு மாதிரி இருக்க முடியாதுல்ல. ம், ஜென்ரலாகவே உனக்கு அப்படி தாங்க நான் அப்படின்னு இருந்தால் தான் ஜாலியாக இருக்க முடியும். ஆ. நான் பார்த்து இப்போ என்ன சொல்ல, இப்போ சீக்கிரமே எந்திரிக்கணும் வைக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. காலைல எந்திரிச்சு இப்போ நாங்கெல்லாம் சின்ன வயசுல ஏதாவது ட்ரிப் எல்லாம் போனோம்னா ஆமாம். எங்க அம்மா தான் எல்லாமே பண்ணணும். எங்க அப்பா காஃபி கொடுக்கறதுல இருந்து எங்களை எல்லாரையும் கிளப்புறதுல இருந்து, அங்க அந்த ட்ரிப் என்ன பெருசா அழகர் கோயிலுக்கு போயிருப்போம், அங்க வந்து அந்த மதிய சாப்பாடுக்கு புளியோதரை எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிறது, காலையில சாப்பாடு எடுத்துக்கிறது, எல்லாம் நேரத்துக்கு கிளம்பியிருக்கணும், கிளம்பலைன்னா வேற திட்டு விழுகும். அந்த மாதிரி ஒரு ஒரு இதில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ நான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் நான் பார்க்குறேன்ல, என் ஃப்ரெண்டெல்லாம் நான் அவனுக்கு குழந்தை பிறந்திருந்தப்போ நான் பேசினப்போ என்ன சொன்னான்னா, அவள் டயர்டாக இருக்கா தூங்குறா. லைக் 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் எங்கே அப்படி கேட்குறப்போ, அவள் டயர்டாக இருக்கா, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை பாவம், தூங்கிட்டு இருக்கா, நான் பையனை கூட்டு வந்து உட்கார வச்சு வாழைப்பழம் ஊட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். 7 மாதம். அப்போ உனக்கு ஒர்க்குன்னப்போ அந்த சைட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, சைட்லேயே நான் லேப்டாப்பும் வச்சுட்டு அப்படியே ஊட்டிகிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி நான் பார்த்துருக்கேன். நான் இங்கேயுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவங்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்திரம் தேய்ச்சி வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை வெளியில் வாங்குறதுன்னா முடியலன்னா உடனே வெளியில் வாங்குறதுக்கு ஓகேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் முன்னாடி இல்லைல்ல. இதெல்லாம் தாண்டியும் ஒரு கரியர் வைஸ் இப்போ இந்த பொண்ணு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுதுன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இல்லை நீ போகாத, போகக்கூடாது, நீ வீட்டில் இருந்து குழந்தைய பாரு, இப்படி சொல்கிறவங்க எனக்கு நான் பார்த்த சர்க்கிளில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வேலைக்கு போகாதுன்னு சொல்கிற ஹஸ்பண்டு
ஆமா. ஓகே. ஏன் வேலைக்கு இல்லை போகாதேன்னு கேட்டேம்மா, எனக்கு சொல்லுவாங்களா? தெரியாது. நான் பெருசாக இருந்தாலும் நல்லா பண்ணல உண்மையிலே. இல்ல நான் இந்த நான் மாதிரி நான் யோசிச்சு பார்த்த பார்த்தேன். எல்லாருமே வேலைக்கு போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா, இல்ல போகாத எதுக்கு போற அப்படி சொல்றவங்கலாம் இல்ல. வேலைக்கு போகாதன்னு சொல்கிறவங்கள அடிச்சு பத்துறவங்க இருக்காங்களா? வேலைக்கு போகாதேன்னு சொல்றவங்கள அடிச்சு பத்துறவங்க இருப்பாங்களோ? இல்ல தெரியல தெரியல, எனக்கு. கேட்குறேன் அப்படி எனக்கு இருக்காங்க. தெரியல. தெரியல, அப்படி அப்படி ரொம்ப பார்த்ததில்ல. ஃபோர்ஸ் ஏன்னா பண்ணி பெண்களே போ சொன்னா போகிறேன்ட்டு இஷ்டப்பட்டு போயிடுறாங்க, படிச்சிருக்காங்கன்னு போகிறேன்னு போயிடுறாங்க போல. ம். என்ன மேக்ஸிமம் ஆமா. ம். கொஞ்சம் பேர் போகலன்னு இருந்தாலும் ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காரு, அந்த அந்த பொண்ணுலாம் போகிறதில்ல. ஆ. அவன் ஹஸ்பண்ட் வேணான்ட்டாங்க. அதான். ப்ராப்ளி நெறைய பேர் இன்னொன்று ம். இருக்குல்லம்மா, ம். 90s வந்துட்டு லவ் மேரேஜ் பெருசாக ஒரு பூம் ஆயிடுச்சு. லவ் ஓகே. மேரேஜ் ஓரளவுக்கு இப்போ ஆ. பார்த்தா ஒரு 40% லவ் மேரேஜ் தான். எனக்கு என்னோட சர்க்கிளில் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 40% ஆ. 900ல் ம். லவ் மேரேஜில் ஓரளவுக்கு அப்படி அவங்க ஓரளவுக்கு பசங்க பையன் கொஞ்சம் விட்டு கொடுத்து தானே போகிறான் அந்த இதில். ம். அரேஞ்ச் ஆனா மேரேஜும் கொஞ்சம் அரேஞ்ச் விட்டு கொடுத்து போகிறான். மேரேஜ்லயும் அப்படி ஆனால் அதில் இருக்காங்க தானே? பர்சன்டேஜ் பார்த்தா ப்ராப்ளி ஒரு 40% இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிற ஹஸ்பண்ட்ஸு. ஓ! அந்த மாதிரி 60 இருக்கும். நீ அப்ப பார்த்தது அப்படி இருக்கும் போல். நீ பார்த்து இந்த ரீசெண்ட் டே ஹஸ்பண்ட்லலாம் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்களே ஒருத்தன் இருக்கான். அவன் ஐயோ! அப்படிலாம் யாரும் இல்லைங்க. இவங்க சும்மா சொல்றாங்க. இல்லைம்மா, நீ தான் சொல்லிட்டு இருந்த. யாரும் இல்ல, யாரும் இல்ல. சரி, ஓகே கட் ஓகே, கட் கட் பண்ணுங்க. உங்க எடிட் ஃபேமிலியில் யாரும் பண்ணுங்க கேட்குறாங்க எல்லாத்தையும். போல பாட்காஸ்ட் அத்தனை பேராக யாரும் கேட்குறாங்க. நான் யாரும் நம்ம கேட்க மட்டும் தான் மாட்டாங்க. கேட்போம் நினச்சி. யாரும் கேட்கல. சரி, ஓகே. யாரும் இல்லவும் இல்ல அப்படியெல்லாம். சரி, இவங்க திடீர்னு எனக்கே வந்து அதிர்ச்சி குடுத்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் யாரும் இல்ல. 100ல ஒருத்தர் இருந்தா அவங்கள எல்லாம் நீங்க பேசக்கூடாது. அப்படிலாம் பேச இல்லைம்மா, முடியாது. நான் யாரையும் இல்ல தப்பு இப்ப சொல்லலை. இந்த பாட்காஸ்டோட மோட்டிவ் என்னன்னா, நல்லவன் இப்போ சொல்லணும் ஆஹா நீங்கள். அப்படி கிடையாது. இப்போ அந்த கால எனக்கு அந்த சொல்லி ஒரு கம்பேர் படம் தான் பண்ணி. வருது. இந்த கிரேட் இந்தியன் கிச்சன்லாம் நீங்க பார்க்கல என்ன சொன்னீங்க? இப்படிலாம் எங்க தான் நடக்குது? இதெல்லாம் இன்னும் படமா எடுக்குறாங்க. இப்படிலாமா நடக்குது அப்படின்னோனே, நான் அப்ப சொன்னேன் ஆக்சுவலி. எங்கேயாவது யாராவது ஒருத்தருக்கு நடந்தா கூட அத சொல்லணும். அப்படித்தான் சொல்லணும். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தை அழித்திடுவோம். அது ஒருத்தவங்களுக்கு இப்படி நடந்தா கூட அது நடக்குதுன்னு சொல்லி தான் ஆகணும். அத பதிவு செஞ்சு தான் ஆகணும்னு நான் இல்லை, எங்கள் சொன்னேன்ல. வீட்டில் எடுத்துக்கிட்டா ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் சொல்றேன் இப்போ. ஓகே, மீதம் ஒரு 90% ஆஃப் த பேர் இப்படி இருக்கிறப்ப ஒரு அதை தப்பு பத்தி யாரும் ஸ்டாண்ட். பேசுறதே இல்ல. ஓகே, அதனால சொன்னேன். தட் இஸ் ட்ரூ. இல்லை, எங்கள் வீட்டில் எடுத்து பார்த்துட்டா ம். எங்கள் தாத்தா வந்து ஒரு 6 பேர் 10 பேர் இருந்தாருங்க. 10 15 பேர், நிறைய தாத்தாக்கள். ம். அதாவது தாத்தாக்கு தம்பி அந்த காலத்தில் நிறைய பேர் ஆமா, ஆமா. இருப்பாங்களா, அந்த மாதிரி கூட சின்ன தாத்தா பிறந்தவங்க பெரிய நிறைய பேர் தாத்தா அப்படி இருப்பாங்க. இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த தாத்தாக்கள் இப்போ தான் ரீசெண்டாக நான் போயிட்டு வந்தேன், சென்னை போயிட்டு வந்தேன். நாங்கள் ஒரு மாமா பார்த்தேன், வேலு மாமா பார்த்தேன். அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ம். ஸோ தாத்தாக்கள் எல்லாமே நல்லா தான் இருந்தாங்க. ஒரு ஒன்று ரெண்டு 10ல் ஒரு 2 தாத்தா கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு ஆ. மனைவி எல்லாம் போட்டு அடித்து வெளுத்துட்டு காசெல்லாம் செலவழிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ அந்த தாத்தா தான் எங்கள் தாத்தா ஆக்சுவலி. ஆஃபீஸில் 2ல் ஒரு தாத்தா எங்கள் தாத்தா. ஸோ காசு சொத்து எதுவும் விட்டுட்டு போகல. ஆ. ஸோ அப்போ எங்கள் ஆச்சி தான் வந்து எல்லாத்தையுமே வளர்த்தாங்க. 5 குழந்தைங்க அவங்களுக்கு, எங்கள் ஆச்சிக்கு. அவங்க எல்லாத்தையுமே வளர்த்து அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ம். ஸோ எஸ், அவங்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது இப்போ உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அவங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது எங்கள் அம்மா வாழ்க்கையே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. ம். எங்கள் அப்பாவும் பெருசாக சம்பாதிக்கலாம் இல்லை, வெளில சுற்றிட்டு பெருசாக கம்பெனி வச்சாங்க, ஓடலை, அப்படி இப்படி தான் இருந்தாங்க. பட் எங்கள் அப்பா வந்துட்டு ஃபுல் ஃப்ரீடம் அதெல்லாம் இருப்பாங்க. பெண் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. தெர்ஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அந்த வகையில் எங்கள் அப்பா ஓகேவாக இருந்தாங்க. எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. ம். அதனால் நான் அப்படி இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியாது, பட் நான் இப்படி இருக்கேன். ஸோ என் கூட நான் பார்த்தவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதாக தான் இருந்தாங்க. அது முன்னாடி வந்துட்டு அப்படிலாம் பெண்களுக்கு ஓப்பனாக நீ இருக்க முடியாது பசங்களால். அப்படி பண்ணால் பொண்டாட்டி தாசன், பொண்டாட்டிக்கு சோப்படிக்கிறான்ற ஓகே. மாதிரி ரொம்ப ஊர்லலாம் பேசுவாங்க. ஓ சரி. ஸோ அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ண இப்போ எந்த பசங்களும் வரமாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, இப்போ அது கொஞ்சம் காமன் ஆயிடுச்சு. ஆமா. இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலாக தான் இருக்காங்க. இப்போ ரொம்ப போகிறவங்க கிண்டல் பண்ணுறோம் தான் இப்போவும். பட் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு எல்லாருமே இங்கே இதுதான் நம்ம யூஎஸில் இருக்கிறனால இங்கே எல்லாமே இல்ல ஆனா நானும் இங்கே 2 பேரும் ஒர்க் பண்ணி ஆக வேண்டியிருக்குல்ல. ம். இப்போ பாதி வேலை பார்த்தே ஆகணும். நீ வேலை பார்த்தா தான் எனக்கு வேலை குறையுன்ற போது ஒன்று எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் நான் பார்ப்பேன். கரெக்ட். ஸோ நீ ஒரு டீம் லீட் இதில் பார்த்தேன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கேன், என் டீமில் இருக்கிறவன் நல்லா ஒர்க் பண்ணால் தானே எனக்கு நான் வெட்டியாக இருக்கலாம். அதே தான் வீட்லேயும். ஸோ உனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருச்சு. நீங்க வேணா இப்படி யோசிச்சு பண்ணலாம். இல்லை, நான் யோசிச்செல்லாம் பண்ணல. பை நேச்சர் அப்படி தானே வரும். இது எதுக்கு உட்காந்து நான் ரூம் போட்டால் யோசிக்க போகிறேன். வீட்டிலே இருக்கா, சரி இப்போ வெளில வேலைக்கு ஆள் வச்சா வேலை செலவாகுது, சரி கொஞ்சம் இவங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமே, இருக்கிறான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். நீங்கள் காலிலேருந்து இங்கே நைட் வர பாய பரண்டிகிட்டே இருந்தாலும் நம்மளை தான் பரண்டுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இதை செட் பண்ணி விட்டானா முடிஞ்சில்ல அப்படின்ட்டு. இது நான் மட்டும் சொல்ல, நான் டிஸ்கஸ் பண்ண 2-3 ஃப்ரெண்ட்ஸும் இதே தான் சொன்னாங்க. லைக் அவங்க கரெக்டாக இதை வேண்டி தான். வீட்டிலே இருந்தால் மைண்டு சும்மா இருக்காச்சு, நம்மளை ஏதாவது படுத்துவாங்க அப்படின்னு. இன்னொன்று வேறு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு இங்கே இன்னொருத்தர் வேறு சொன்னார், ஜி அவங்க இந்த தயவு செஞ்சு இந்த லோக்கலில் இருக்க பெண்கள் கூட்டத்தில் மட்டும் சேர்த்துறாங்க ஜி, பாலிடிக்ஸ் பேசி நம்ம உயிர் எடுக்காது கொஞ்ச நாள். நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்காகவும் ஒரு வேலைன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு வேலை, நான் கூட வாலண்டியரிங் போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். போனோடனே உனக்கு நல்லா இருந்துச்சு இல்லை,
மானிட்டரிங் போனா நல்லா ஸோ அதான் இல்லைன்னா பாய பண்ணிட்டு தானே இருப்போம். தேவையில்லாமல் கரெக்ட் தான். இருக்குன்றது தான் மேட்ரு. இல்ல நானும் என்ன நினைச்சேன்னா, சரி யூஎஸ் வந்தோடனே தான் எல்லாம் இப்படி மாறிடுச்சு, லைக் யூஎஸ்ல இருக்கிற கப்பல்ஸ் தான் இப்படி இருக்காங்க அப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்ல. இந்தியாலயுமே ஆமாம், இந்தியாவிலே எல்லாருமே மாறிட்டாங்க. இப்படிதான் இருக்காங்க, நிறைய மாறிட்டாங்க. நம்ம ஷோலாம் பாக்குறோம்ல, ஆமாம், நீ என்ன பார்த்தாலே அந்த அந்த சேஞ்ச் பொண்டாட்டிகள்லாம் தெரியுது. இப்போ வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்ஸ் மாதிரி மாறிட்டு இருக்காங்க. நைட்டு அது அந்த சேஞ்ச் ஓவர் தெரியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறவங்க பேசுறவங்க அன்னைக்கு அந்த அதான் அந்த ஒரு மீட்டப்ல பேசிட்டு இருந்தாங்களா, அவங்க பேசலையும் அவங்களும் அவங்களோட சர்க்கிள் வச்சு தானே சொல்லியிருப்பாங்க. ஆமாம். ஜென்ஸ்லாம் வேலைக்கு அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ இன் ஜென்ரல் எல்லா இடத்துலயுமே மாறி இருக்குதான். ஆமாம். அது ஒரு 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 நல்ல மாற்றமா இருக்கு. இவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்களேன்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதான் எக்ஸாம்பிள் சொல்லி பார்ப்போம். நீங்க நான் வா. ஓ நான் சொந்த என் எக்ஸாம்பிள் கண்முன்னே சொல்லக்கூடாதுமா, ஒரு- அப்படி இல்ல சொல்லக்கூடாது. நான் ரீசெண்டா நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது என்னன்னா, ஒரு ஒரு சீரியல் பார்த்தேன், பாண்டியன் ஸ்டோர்ஸ். அதோட இன்னொரு பார்ட் வந்தது இல்ல, அதுல ஒரு சீரியல் பாண்டியன் ஸ்டோர் 2. அதுல பார்க்கல. ஆக்சுவலா ஏதோ ஒரு வீடியோ வந்தது. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுல வந்த பொண்ணு வந்து விஜய் டிவிலேயே ஏதோ ஒரு ஷோ நடத்தி அந்த ஷோ மூலியமா வந்த ஹீரோயின் செலக்ட் பண்ற ஷோ போல இருக்கு, அது மூலியமா வந்தது அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ போய் பார்க்கல தான் அந்த பொண்ணு ஒரு நார்மலா கல்யாணம் ஆகி இருக்கிற பொண்ணு, லவ் மேரேஜ் பண்ணி இருந்த பொண்ணு. ஸோ அவளுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி அவ ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணி, அது என்ன நான் பார்த்தேன் ஆக்சுவலினா, அந்த பொண்ணு அந்த சீரியல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஆஃப் த கேமரால பின்னாடி அந்த ஹஸ்பண்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அந்த ஸ்டெப் எல்லாம் மறக்காம இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என்ன போட்டிருந்துச்சுன்னா, காலேஜ்ல என் கல்ச்சுரல்ஸ்ல இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரை சப்போர்ட் பண்றாரு அப்படின்றத அந்த பொண்ணு போட்டிருந்தது. பரவாயில்லையே, மீடியாக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தான் எனக்கு தெரிஞ்சது. மீடியா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சீரியல்லாம் நடிக்க அனுப்பி அங்க நின்று அந்த பையன் ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி. ஸோ அதெல்லாம் எனக்கு பரவாயில்லையே அப்படி சொல்லி தோணுச்சு. லைக் நமக்கு தெரியாத நம்ம மீடியால தானே பார்ப்போம், அந்த மாதிரி நான் சொல்றேன், தெரியாத சர்க்கிள்ல. ஸோ அப்படி பார்த்துருக்கேன். ஓகே, நல்ல விஷயம் தானே. ம் இல்லை, இன்னொன்று இருக்குது. சரி, இப்போ கல்யாணம்னு உடனே இவங்களுக்கு அவங்க சுதந்திரம் கொடுக்கணும் அப்படி இப்படி நிறைய வரும். நிறைய பேர் வந்து நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சுதந்திரம் கொடுக்கறதுக்கு நீ யாரு? இல்ல ஹஸ்பண்ட் யாரு? இது அது மாதிரி ஒய்ஃப் யாரு சுதந்திரம்? நீ ரிவர்ஸும் உண்மைதான். நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து போறேன்னு நீங்கள் யார் எனக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு? ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகும். இல்லைன்னா எப்படி ஒர்க் ஆகும்? அது இஷ்டப்பட்டு வாஸ்தவமான இருக்கணும் போலே, உண்மைதான். கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. வாஸ்தவமான உண்மைதான். ஆனா ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கிறது இது இல்லையா? நம்ம அப்ளை ஆகாது. நாம நிறைய விஷயங்கள் மாய் காட்டுறோம். மாய் சொன்னா நான் சொல்ல அப்படி பேசுற மாதிரியா? எப்படி 90s கிட்ஸ் வரை பேசுற நாட்டாம மாதிரி அப்படி? இல்ல இது இந்த மாதிரி ஜென்ரலா பேசல நிறைய விஷயங்கள். இது என்ன, இது இப்படிதான், இது யாரும் யாருக்கு சுதந்திரம் கொடுக்க தேவையில்லைன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாராலையுமே ஒத்துக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா நம்ம எல்லாருமே லைஃப்ல அதை அப்ளை பண்ணி அது அப்ளிகபிளா அதே மாதிரி வாழ்வோமானா கிடையாது. நான் முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துட்டா பாருங்க. நீங்க அதான் உங்களுக்கு பெரிய அதான் உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட்லாம் நான் போட்டிருக்கேன். இவங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் போட்டேன், அதை போய் எல்லாரும் கேளுங்க. புதுசா கேட்கறவங்க எல்லாம் டிசம்பர்ல போட்டேன். டிசம்பர்ல இவங்க பர்த்டே அப்போ வந்த ஒரு எபிசோடு அது. இவங்களை பத்தி நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து அப்ப நீங்க என் கூட சேர்ந்து பாட்காஸ்டே பேசல, அப்ப நான் மட்டும் தானே பேசிட்டேன். 100 எபிசோட் 50 எபிசோட் போட்டியோ? தெரியல. ஆமா, கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ அதான் எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்னு நான் மறந்துட்டேன். இல்லை, நீ இந்த நான் சொன்னது தான். இந்த இது வந்து தியரியில் கரெக்டாக இருக்கும், ப்ராக்டிக்கலில் ஒர்க் ஆகும். எல்லா இடத்துலையுமே எல்லாம் ஒத்து வராது. பட் இந்த அளவுக்கு இந்த இல்லை, அப்படி ஜெனரேஷன்ல ஒத்துக்க இருக்காங்க. முடியாதுன்றேன் நான் வந்து அதை ஒத்துக்க மாட்டேன். அப்படி ஒத்து வரும். ஏன் ஒத்து வராது? வரும். நான் வந்து அட்லீஸ்ட் என் லெவலில் நான் அப்படி தான் இருக்கேன். உன் லெவலில் கூட நீ இல்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் என் லெவலில் என்னால் கான்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி தான் நான் மாறினாலும் திருப்பி வந்து சுதந்திரம் நான் அப்படி எதுவும் எனக்கு கான்சியஸாக நான் பேச மாட்டேன். பட் சப்போஸ் அப்படி எதாவது என்ன தெரியாமல் எதாவது பண்ணியிருக்கலாம், எனக்கே ஒரு நாள் அங்கே போகாத ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் திருப்பி நான் வந்துடுவேன். சண்டையே வர்றதில்ல, அதை பத்தியே இல்லை. இல்ல எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. அதாவது இப்போ எங்க அப்பா எல்லாம் எடுத்துக்கிட்டாலும், எங்க அப்பாவுக்கு வந்து நல்லா, எங்க அப்பா ஒரு ஒரு உழைப்பாளி. எங்க அப்பா வந்து அவங்களே சம்பாதிச்சு வீடு கட்டினாங்க. இப்பெல்லாம் பாடக்கூடாது, அப்புறம் எனக்கு வராது பேச. எனக்கு எங்கள் அப்பாவே வேற ஊர்ல இருந்து மதுரைக்கு வந்து அவங்களுடைய
அவங்களுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி. ஸோ அதை வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் வாங்கி வீடு கட்டி அந்த மாதிரி வந்தாங்க எங்கள் அப்பா. ஓகே. ஸோ ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாக்காகட்டும், எங்கள் அம்மா கேட்காமலே அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன் அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, எனக்கு நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு. அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கான தேவைகள் என்ன, நான் நினச்ச எல்லாத்தையும் நான் உனக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுல விட அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு பர்சனாக அவங்களுக்கு எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதை நான் சொல்கிறேன். அதை அந்த ஈக்குவலி ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இருக்குல்ல, ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒய்ஃபை, அந்த இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் இந்த ஜென்ரேஷனில் ரொம்பவே நிறைய தான் இருக்குது. ஒரு என்ன சொல்ல, அந்த ரெஸ்பெக்ட் ஆகட்டும், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், சப்போர்ட் ஆகட்டும், எல்லாம் அதுக்குன்னு எல்லாருமே இப்போ என்னையே கேட்டால் உங்ககிட்ட நான் 100 கரை சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அந்த விதமே மாறி இருக்குல்ல. ஸோ அது ஓகே. அதான் அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா திட்டி ஒரு எபிசோட் வேறு போட்டிருக்கேன் அவங்க எங்கள் இல்லை பாட்காஸ்ட்டு. இல்லை அதை போய் யாரும் கேட்காதீங்க. ரெஸ்பெக்ட் அப்படின்னு அதுக்கு டைட்டில் வேறு வச்சு இதெல்லாம் இப்போ உங்களை சொல்ல சொன்னாங்களா? இன்னும் என்ன புகழ்ந்துன்ற போது அன்வான்டட் இன்ஃபர்மேஷன். அது சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் அப்பவும் சொல்கிறது இப்போ சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நடுவில் எங்கள் பையன் எந்திரிச்சு வந்துட்டான், அதனால ஒரு சின்ன பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கெல்லாம் பெருசாக சமைக்கலாம் தெரியாது, சமைக்கவே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. தோசையெல்லாம் ஊற்ற தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரு சுடு தண்ணி வைக்க தெரியும், அதுவா அவ்வளோதான். கிச்சனுக்கே நான் போய் பெருசாக பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த காலத்து மக்கள்லாம் நிறைய பேர், நிறைய ஹஸ்பண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே சமைக்கிறாங்க. ஸோ அதுவும் இருக்குதான். எங்கள் அப்பா நல்லா சமைப்பா. மாமா நல்லா சமைப்பாங்க. உனக்கு சொல்லி கொடுத்த எங்கள் அப்பா தான். ஆமாம், எங்கள் அம்மா ஒழுங்காக சமைக்க மாட்டாங்க அவ்வளோ அந்த காலத்தில். ஓகே. எங்கள் அம்மாவோட அப்பா நல்லா சமைப்பாங்க. மாமா சூப்பராக சமைப்பாங்க. எனக்கு எனக்கு குக்கிங்கே தெரியாது. மாமா தான் எனக்கு குக்கிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இல்லை, நான் அந்த தலைமுறைன்றதுலேயும் எக்ஸப்ஷனல் இருப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் ஒரு நல்ல குக் பண்ண தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, திடீர்னு ஒய்ஃப்க்கு முடியலன்னா மேனேஜ் பண்ணுற அளவுக்கு குக் பண்ண தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் சொல்ல சொல்ல சமைச்சிருவாங்க. இப்போயே இந்த கோவிடில் வந்து நான் ஒரு வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் சமைச்சேன். திடீர்னு கோவிடுன்னு ஆயிடுச்சு. அப்படியே நான் கிச்சனே போல் ஒரு ரூமில் என்னை அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ அந்த ரூமில் இருந்துட்டு நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன். ரசம் வச்சு கொடுத்தாங்க, பருப்பு மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தாங்க. நான் இவங்களுக்குன்னே ஈஸியாக எதாவது சொல்லிட்டே இருப்பேன். ஈஸியாக என்ன செய்ய முடியுமோ அதே அதுதான் டைஜஸ்ட்டும் ஆகும். ஸோ அதெல்லாம் சொல்ல சொல்ல கரெக்டாக சமைச்சு கொடுத்துருவாங்க. எப்பயுமே சமைப்பீங்க. இந்த கோவிட்லேயும் இவங்க தான் ஃபுல்லாகவே பார்த்தாங்க. பாத்திரம் தேய்ச்சி கிச்சனை நீட்டாக வச்சுக்கிட்டு அப்புறம் சமைச்சு பையனுக்கும் ஊட்டி ஆஃபீஸும் பார்த்து. ஒரு நாள் லீவ் போட்டிங்கல்ல, ஒரு நாள் லீவ் போட்டாங்க, ஒரு நாள் அதுவே லீவ் ஆச்சு. மீத நாள் ஃபுல்லாக இவங்க தான் எல்லாம் ஆஃபீஸ் வேலையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு மேனேஜபிள் குக்கிங். அதெல்லாம் யூஎஸ்ல ஒரு வழி கிடையாது தானே, நம்ம ஊர்லனா கூட. ஆமாம், நம்ம ஊர்லன்னா வெளியில் வாங்கலாம், இங்கே வெளியிலையும் நம்ம வாங்க முடியாது. ஆமாம், அது ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே வெளியிலையும் நம்மளால வாங்க முடியாது. இல்லை அப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, இல்லை நான் வெளில எல்லாம் வாங்க மாட்டேன், நீ சமைச்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கம்பல்ஷனும் இருக்கும். அதுவும் இருக்கும் தானே ஒய்ஃப்ஸ்க்கு அப்போல்லாம். இப்போ அதுவுமே கொஞ்சம் குறைஞ்சிச்சு. வெளில வாங்கினா ஓகே, வெளில வாங்கலாம். இதெல்லாம் ஹெல்த்துக்கு கேடு தான் இந்த மைண்ட் செட்டு. வெளில வாங்கினா வாங்கலாம்னு சொல்கிறது இட் இஸ் நாட். வீட்டில் தான் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வரணும். இப்போ என்ன ஆயிருதுன்னா பெருசாக ஹெல்ப் சமைச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக தான் ஆயிரும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் தான், கேட்டு இல்லை இல்லை. சமைக்கிறது யார் சமைக்கணும்னு டிபேட் இல்லை. பட் வெளியில் வாங்க போகிறது அது ஒரு இது வந்து ஓவரால் 2 பேருமே சேர்ந்து கெட்டு போகிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். அவங்க வெளில வாங்கலாம்னா இவங்க உடனே வாங்கிடலாம் விட்டு நம்மளை சமைக்க சொல்லிடுவா தலைவலின்னு சொல்லிட்டு வெளில வாங்கிடுன்னு போகிறது ஓவரால் ஹெல்த்துக்கு. ஆக்சுவலாக இங்கே நாங்கள் குறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இங்கே சேராது, எனக்கு நல்லா இருக்காது. ரொம்ப கம்மியான கடைகளில் மட்டும்தான் எனக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த கடைகள்லேயும் சில ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். சில நேரம் பழைய பிரியாணி கொடுத்துருவான், பழசை கொடுத்துருவான், அவனும் கெட்டு போனதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிக்க கூட தெரியாது எனக்கு சிக்கனில் கெட்டு போச்சுன்னா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அங்கே வாங்காதீங்க, இங்கே கெட்டு போனது கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும். ஆமாம், இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பாயிலிங்கும் ஒரு சைடு அப்படியே சேர்ந்தே தான் வருது. சப்போர்ட் ஓவராக ஆக ஆக அப்போ பாப்பா சரி அவள் என்ன பண்ணுறது, அவள் சமைக்க மாட்டா, வெளியவே வாங்கிக்கலாம், என்ன பண்ணுறது, அவள் காலைல எந்திரிக்கவே மாட்டான், அதான் நான். ஆமாம், அது வந்து இன்னவே இட் இஸ் கோயிங் நெகட்டிவ் இல்லை.
ஒரு பேலன்ஸ்டா இல்ல. இப்போ ஏதோ ஒரு இதுக்கு பயந்தோ ஏதோ ஒன்று இதுவும் எந்திரிச்சிடணும்னு இதுவும் எல்லா சினாரியோலயும் நம்ம சொல்ல முடியாது. இல்லை பட் நீ இதுவும் நல்லா இருக்கு. பார்த்தால மேக்ஸிமம் பீப்புள் அப்படி தான் சொன்னாங்க. நீ அது ஒரு அளவீடாக எடுத்துக்கிட்டாலும் சும்மா நம்ம இப்படிலாம் இருந்துச்சுன்னா தெர் இஸ் நோ ஒரு இதுவே இருக்கா, இல்லை எல்லாமே அளவாக இருக்கணும். ஓவராக அப்படியே போயிட்டோன்னா நம்ம லைக் ஒரு நல்ல ஃபேமிலி அடுத்த தலைமை நல்லா வரதுல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் அப்படி இருந்ததுனால நம்ம இப்படி இருக்கோம். நம்ம இப்படி இருக்கோம், ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும். கரெக்ட். ஆமா, ஒரு பேலன்ஸ்டும் வரணும் தான். நடுவில் ஒரு பேலன்ஸ் வரணும். பொறுப்புகளை 2 பேரும் எடுத்துக்கணும் தான். நான் சப்போர்ட் பண்றேன் பேர் வழின்னு ஒய்ஃபை வந்து கெடுக்கவும் கூடாது தான். நீ எதுவுமே பண்ண வேணாம், எல்லாமே நானே பாத்துக்கிறேன்னு ஒருத்தரே மண்டையில பேர்டன் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறதும் ஆமாம் தேவையில்லை. அவங்கள பின்ன சரி அவங்க பண்ணாதான் அவங்க வளருவாங்க, இல்லைன்னா நான் பண்ணால் நான் தான் வளருவேன். ஓகே, அது வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் தெரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு. ஓகே, அதான் சொல்கிறேன். நான் என் மைக் ஆன் ஆயிருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கேன். தெரியல, இந்த லைட் எரியுது. இதுன்னு ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான். இன்னொன்று வந்து நான் இப்போ வந்து 2 பேர் ஒரு ஈக்குவாலிட்டி வந்திருக்குல்ல, அதுவுமே ஒரு ஈக்குவாலிட்டி இந்த சென்ஸ் 2 பேருமே இப்போ ஈக்குவலாக படிச்சிருக்காங்க. 2 பேருக்குமே உலகம் தெரியுது, வெளி உலகம் நல்லாவே தெரியுது. இப்போ பெண்களுக்கும் நிறைய தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அவங்களும் வேலைக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ அந்த ஈக்குவாலிட்டி வந்ததுமே ஒரு ரீசன் தான் இந்த அளவுக்கு ஹஸ்பண்ட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் நான். கரெக்டு. ஈக்குவாலிட்டி வந்ததுக்கு என்ன ரீசன் சொன்னீங்க? கவனிக்காம இங்க பாருங்களேன் உங்கள. இல்ல 2 பேருமே இப்ப ஈக்குவலா படிச்சிருக்காங்க, 2 பேருக்குமே வெளி உலகம் தெரியுது, தெரிஞ்சிருக்கு, 2 பேருமே ஒர்க் பண்றாங்க. அது அந்த இதெல்லாமும் இருக்கு தானே, வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். சொசைட்டி சேஞ்ச் ஆகுது. ஆனா ஒரு 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 ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. இட்ஸ் a வெரி குட் திங். நானும் தான் நீங்கள் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டேன்னா நான் ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆகிடலான்னு பார்க்குறேன். ஜாலியாக வீட்டில் உட்காந்துட்டு இருங்க, வீட்டு வேலையை பார்த்துட்டு நிறைய பேர் இருக்காங்க தான். இருந்தா அதுவும் ஓகே தான். ஒரு படம்லாம் இருக்கும்ல, வேற எந்த விஷயத்தில் இப்போ உள்ள ஹஸ்பண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகலான்னு நினைக்கிறேன்? இம்ப்ரூவ் ஆகலான்னா எனக்கு தெரியலையே. நல்லதாகவே சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போ தற்கால ஹஸ்பண்ட்கள் அது வந்து ஒரு அவங்கவுங்க பர்சனல் இதை பொறுத்து தானே இருக்கும், அந்த மாதிரி தானே இருக்கும். ஓவராலா எனக்கு தெரியல, ஜென்ரலா பார்த்ததுல எனக்கு தெரியலையே, எதுவும் வரலையே. எதுவும் தெரியல, வேற ஏதாவது யோசிக்கல, ப்ராபப்ளி வந்திருக்கலாம். ஆமா, ஈவன் ஒய்ஃபோட வீட்டுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாமுமே இப்போ நான் 2 பேரும் ஏர்னிங் இல்ல ஏர்னிங்ன்றதுல கூட ஓகே. இப்போ நானும் சம்பாதிக்கிறேன், நான் கொடுக்குறேன்றது வேற. நான் சம்பாதிக்கலைனாலுமே கொடுக்கறது அந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஒய்ஃப் சம்பாதிக்கலைனாலுமே அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு தேவைன்னா நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும்ல, ஒய்ஃப் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போகணும், வைக்கணும், அங்கே இருக்கணும், எல்லாம் செய்யணும், அந்த இதெல்லாமும் இருக்குது. அதெல்லாம் அதான் ஒரு ஃபேமிலியாகவும் அந்த பர்சன் அந்த பர்சனோட ஃபேமிலி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்காங்க இந்த காலத்து ஆண்கள், இந்த காலத்து கணவர்கள். ஓகே, இதுதான் இந்த பாட்காஸ்ட்ல நாங்க ஷேர் பண்ண நினைச்சது. இவங்க வேற ஏதோ சொல்லுவாங்கன்னு நான் வாயை பார்த்துட்டு இருக்கேன், அவங்களும் என்ன வாயை பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல நடுவில் இன்டரப்ஷன் ஆனதுனால நம்ம பாயிண்ட்ஸ் அந்த ஃப்ளோ மிஸ் ஆனதுனால கொஞ்சம் ஏதோ சொல்ல வந்தீங்க, என்ன சொல்ல வந்தீங்கன்னு தெரியல. பெருசா ஒன்றும் சொல்ல வந்திருக்க மாட்டேன், நம்ம சொல்ல வேண்டியது முக்கியமானது கிடையாது. அந்த காலத்துல அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தீங்க. இந்த காலத்துல தான் அந்த பாயிண்ட் நீ சொல்லிட்டல, இந்த காலத்துல 2 பேருமே சேமா வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒர்க் அவுட். ஆனா இத என்ன சொல்ல, இத வச்சு பெருசா படங்கள்லாம் எடுக்கிறதே இல்லை. படங்கள் லைக் ஒரு பாசிட்டிவ் சைடையும் காட்டலாம்ல, அந்த மாதிரி காட்டுறது மாதிரிலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு. போர் அடிக்கும்ல, போர் அடி இல்லையே, இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்தா என்ன இல்லை. இன்னுமே எப்படின்னா இப்போ நம்ம பார்த்து நல்லா காமெடியாக நல்லா தான் எடுக்கிறாங்க படங்கள். ஆனால் வந்து பாத்தியா நீ அடிச்சா நான் உன்னை திருப்பி அடிப்பேன், இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்றதெல்லாம் எவ்வளோ தூரம். இப்போ கிச்சன் இப்படி கிச்சன்லேயே ஒரு பொண்ணை வச்சிடுறாங்க, இதெல்லாம் காட்டுறாங்கல்ல. ஸோ அது இல்லாமலும் இருக்காங்க, பயங்கர சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்கன்றது. இன்னொரு பொண்ணு தண்ணி அடிச்சு உட்காந்துட்டு தெரியலையே, அதே கிரேட் இந்தியன் கிச்சன்ல இன்னொரு ஃபேமிலி காட்டுவாங்க. அந்த ஃபேமிலி அந்த பொண்ணு அது சும்மா ஒரு 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 2 நிமிஷம் கூட காட்ட மாட்டாங்க, ஒரு சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. அவங்க மலையாள சினிமா பத்தி வேற பேச நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, மலையாளம் எல்லாம் தண்ணி அடிச்சே தெரியறாங்க. ஆமா
எல்லா படத்துலயும் அதை ரொம்ப பற்றி அசால்ட்டா தனியாகவே பேச காட்டுறாங்க. நம்ம நினைச்சோம். ஆக்சுவலா ஒண்ணு பேசணும். ஆக்சுவலி மஞ்சுமல் பாய்ஸ்க்கு ஒண்ணு பேசணும். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வந்து அது மஞ்சுமல் ஓகேவா பாய்ஸ். இருந்தது. ஓகே. நம்ம அந்த படத்தை பத்தி பேசணும். அதையும் அப்லோட் பண்ணல. அது பண்ணாம ஓ விட்டுட்டு அதையும் பண்ணல. அதான் அது பண்ணாம விட்டுட்டு அப்புறம் அந்த படமே ரொம்ப இல்லை நாள் ஆயிடுச்சு. அதுக்காக என்ன போட்டு விடுமா என்னம்மா பேசுறதுலாம் இப்போ இதுவும் போடுவே என்னன்னு தெரியலையே. இல்ல போடுவேன். சும்மா லைவ் இல்ல ஆடணும் அப்புறம் அம்மாட்ட அப்ரூவல் என்கிட்ட ஆகணும் போல. இருக்கு அந்த ஒரு மஞ்சுமல் 4 நாள் பாய்ஸ். நீ 5 வாரமா பாட்காஸ்டே போடாம போகலாம். 5 வாரமாய் பழசாயிருச்சுங்க நான் அப்புறம் போடல. அதை போய் இப்பயே போட இது ஒரு யூடியூப்ல பழசெல்லாம் இப்ப அப்லோட் ஆனதுக்கே ஒருத்தர் வந்து திட்டிட்டு இருந்தாரு. ஒரே ஒருத்தர் திட்டாராம். ஒரு 100 பேர் நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கண்ணா. சரி சரி எவனோ ஒருத்தன் திட்டினதை வந்துட்டு திட்டார் பத்தியா திட்டார். சரி என்னம்மா ஓகே சரி ரைட் விடுங்க. என்னத்த நீ எல்லாம் பாட்காஸ்ட் போட்டு என்னத்த வந்து ஒழுங்கா போட வேண்டியதுதானே. ரெக்கார்ட் பண்ணி வச்சதை போட்டு விட வேண்டியதுதானே. பாட்காஸ்ட்ன்றதை மறந்துட்டு இவங்க என்னை திட்டிட்டு இருக்காங்க. இப்படிதான் என்னை திட்டுவாங்க எப்பயும் வீட்டுல. அதேதான் இது இப்ப இது இது திட்டுறாங்க. திட்டுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் திட்டுறேன்னா நீங்க சொல்லுங்க. நான் திட்டவே மாட்டாங்க. சொல்ற ஒரு கருத்தை சொன்னாலே திட்டுறேன்ருவாங்க. திட்டா ஆனா கருத்து திட்டா சொல்லலைன்னா என்ன கருத்து திட்டா சொல்லலைம்பாங்க. கருத்து சொல்லலன்னு சொல்ல மாட்டேன். பேசவே மாட்டீங்கன்னு சொல்லுவேன். அதான் ஏதாவது ஒண்ணு. பேசினாலே யாராவது கருத்து சொல்லிட்டே இல்லம்மா இருப்பாங்க. இல்ல உங்க கருத்தை யாராவது இந்த காலத்து கேட்டாங்க மனைவிகளை பத்தி நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. எனக்கு எல்லா மனைவிகளை பத்தி தெரியல. பட் ஓரளவு என்னைய அவங்களுக்கு பத்தி வந்து நம்ம சொல்றீங்க. பேசாம இருக்கக்கூடாது. ஆ, பேசணும். ஆ. ஆனா நம்ம நினைச்சதை பேசக்கூடாது. அவங்க நினைச்சதை நம்ம பேசணும். அவங்க சொல்ற அளவுக்கு தான் பேசணும். எக்ஸ்ட்ரா பேசிடக்கூடாது. ஆனா பேசாம இருந்துடக்கூடாது. ஆ, அப்போ ஏன் பேசாம இருக்கேன்னு கேட்பாங்க. ஆ. ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் 90s கிட்ஸ் இருக்காங்க பார்த்துக்கோ. ஓஹோ. இன்னைக்கு கூட ஏதோ நடந்துச்சே. நான் உண்மையை சொல்லவா? டிஃபால்ட்டாக ஒரு ரீசனை வச்சு ஓட்டி விட்டுறது வந்து ஆமா உண்மையை சொன்னா நீ தாங்க மாட்டடா தாங்க மாட்டேன். ஆமா உண்மையை சொன்ன தாங்க மாட்டீங்க. மம்முட்டி மாதிரி தாங்க மாட்டீங்க. உண்மையை சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. உண்மையை சொன்னா தாங்க மாட்டேங்கிற ஒத்துக்கிட்டு இல்லை கடைசியில் உண்மையை சொல்லி. நான் இல்ல ஆக்சுவலா எப்பயும் எப்படின்னா சண்டை வந்துரும். இன்னைக்கு வந்து சரி இதை சொன்னா என்ன பேசியிருப்பேன், இதை சொன்னா என்ன பேசியிருப்பேன் அப்படி பேசிட்டு இருந்தோம். நான் தான் எல்லாத்துக்குமே நான் ஏதோ ஒண்ணு பேசிதான் இருந்திருப்பேன் அப்படி சொல்லி அதை சொல்லிட்டு இருந்தோம். அதான் சொன்னோம். அப்போ என்ன பண்ணுறது? எது நமக்கு ஈஸியாக முடியுமோ அதை பேசிட வேண்டியதானே. அது சரி. அந்த ஒரு பரிதாபங்கள் வருமா? மன்னிச்சிருமா சாரி 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 எதுக்கு வந்து சாரி கேக்குறேன்னு எனக்கும் தான் தெரியல. கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த எபிசோட் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. ஆக்சுவலா நாங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருந்தாங்க. நல்லா இருந்தது. எதுக்கு சாரி கேக்குறேன்னு எனக்கும் தான் தெரியல. நீ தான் சாரி ஃபீல் பண்ணாம கேட்கற பத்தியா? நீ ரியலைஸே பண்ணல. அவங்க அந்த டிராவிட் ரொம்ப நல்லா பண்ணுவாரு. நீ ரியலைஸே பண்ணல, நீ ரியலைஸ் பண்ணாம சொல்ற. இந்த சண்டையெல்லாம் வரும். அவங்க 2 பேருக்கும் அவங்களும் கல்யாணம் கல்யாணம் ஆனதுனால இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அந்த குழந்தைங்க குழந்தை ரிலேட்டடா எபிசோட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அதுவும் ரொம்ப ஸ்டில் கோவிட் இருக்கு. இந்த எபிசோட்ல நிறைய இடையூறுகள்லாம் வருது. என் பையன் எந்திரிச்சு வந்தான். அப்புறம் எனக்கு பயங்கரமா இருமல் வந்துருச்சு. ஸ்டில் கோவிட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு பேசினேன். தாய் கிழவி நீளமா பேசாத மூச்சு வாங்க எனக்கும் மாதிரி. கோவிட் இருக்குன்னு சொல்லி மக்கள். ஆமா இவங்களுக்கும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு நேத்துல இருந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சுல்ல. ஸோ கோவிட் வந்துருச்சு. கோவிட் எபிசோட். ஸோ இப்போ நிறைய இருமல் வந்ததுனால இந்த பாட்காஸ்ட்டை இதோட நம்ம நிறைவு பண்ணுறோம். நீங்கள் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது நீங்கள் என்ன சொல்லுது பாட்காஸ்ட். பாய் பாய்.